ஒரு அரசு நிர்வாகம் சொல்லுதுலங்க, அப்ப ஈடி தப்புன்றீங்களா? இல்ல நிரூபிக்கப்பட்டு ஈடி தப்புன்றீங்களா? இப்ப ஒரு இடத்துல ரைடு போச்சு அப்படின்னா டாஸ்மாக் அலுவலகத்தை ஏன் முற்றுகையிடுறீங்க? இடி அதிகாரியை சந்தித்து நீங்க மனு கொடுத்து உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு அதை கேளுங்க. அவர் தலைவர் இடுப்ப கிள்ளிட்டு சினிமால இருந்து வராரு அப்படின்னா இப்ப சரத்குமார் என்னத்தை கிள்ளினாரு? அண்ணாமலையினுடைய எண்ணம் எல்லாமே இடுப்பு மேதே இருக்கா? புரியுதுங்களா? பட்டு பேச வேணாம். ஏன் அவரு பேசினார்லங்க, பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஊடகத்துல உட்கார்ந்து ஒருமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, அதாவது அவர் ஒரு தற்குறி என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்காரு. திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் வச்சு விமர்சிக்கிறது சிறுபுள்ளத்தனம் அப்படின்றாங்க. சிறுபுள்ளத்தனம் மிக தெளிவா இருக்கிறோம். நாங்க பேசுற மாதிரி பேசுவோம், நீங்க அழுகுற மாதிரி அழுவுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டாரு, போன மாசம் துரைமுருகன் போனாரு. அப்போ நாங்க இங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். எங்க காலில் மன்னிப்பு கேட்கணுமோ அங்க நாங்க மன்னிப்பு. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, அரசியலுக்கான ஒரு மெச்சூரிட்டியே தாவேக்கால இல்ல. அண்ணாமலைக்கு திமுக ஒரே தட்டுல வைக்கிறீங்க, திமுக எதிர்த்து களத்துல நின்றுட்டு இருக்கோம். நாங்க அண்ணாமலையா ஜெயிக்கல அது சொல்லுங்க. நீங்க அவர் வாய்க்கிலேயே பேசுறாருல, எங்க பொதுச் செயலாளரை பார்த்து பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்க பொதுச் செயலாளர் மக்களை சந்தித்து ஓட்டை வாங்கி பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினரானார் அதிகாரப்பூர்வமா. அண்ணாமலை வார்டு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணாமலை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க கட்சியோட அண்ணாமலை வாயை பொத்திட்டு கம்முன்னு இருந்தாவே தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. அண்ணாமலை போன்ற நபர்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா கொஞ்சம் நஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிஜேபி சுத்தமா வளராது. வெளிப்படையா சொல்றேன், சொட்ட மண்டையில கூட முடிய தாமரை ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லைலா மணி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாஸ்மாக் விவகாரத்துல நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு விமர்சிச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கீங்க. எதன் அடிப்படையில இது நாடகம் அப்படின்னு விமர்சிக்கிறீங்க? அதாவது அண்ணாமலை இப்போ ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்கிறாருல, இந்த கூத்தே ஒரு நாடகத்தின் ஒரு வெளிப்பாடு தான். அதாவது ஒரு டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு 1000 கோடி. நான் சொல்லலை, நீங்க சொல்லலை, ஈடி சொல்லுது, அமலாக்கத்துறை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு. அப்போ அண்ணாமலை அவர்கள் யாரிடம் போய் முறையிடணும்? அமலாக்கத்துறை சொல்லி 1 வாரம் ஆகுது. அப்போ அந்த அமைச்சரையோ அதிகாரியோ இன்னும் கைது செய்யப்படாம இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் இடி அதிகாரிகளை சந்தித்து இந்த மாதிரி நீங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த ஊழலுக்கு காரணமானவர்களை கைது செய்யுங்க, அவர்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கைகளை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, தண்டனைகளை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லணும் தவிர, தேவையில்லாம டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏதாவது ஒரு ரீசன் நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு புகார் நடந்துச்சோ அந்த இடத்துக்கு முன்னாடி போய் ஒரு போராட்டம் நடக்கிறது அப்படின்றது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க. நீங்க போராடலாம், நான் போராடலாம், மற்ற வெகுஜன அமைப்புகள் போராடலாம், எதிர்கட்சிகள் போராடலாம். இந்தியா முழுமைக்கும் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறா? பாஜக. அப்புறம் என்னங்க, இடி உங்க கண்ட்ரோல்ல தானங்க இருக்கு. நீங்க தானங்க ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கின்ற பொழுது அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை நீங்க செய்யறீங்கன்றதான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இதுல எங்க நாடகம் வருது? இடி வராங்க, ஒரு கேஸ் எடுக்கறாங்க, எஃப்ஐஆர் அடிப்படையில ஒரு சொல்லிட்டாங்க 1000 கோடி ஊழல் சொல்லியாச்சுங்க. 1000 கோடி ஊழல் சொல்லிட்டாங்க, நிரூபிக்கப்படல. இதுக்கு அப்புறம் தான் அவங்க எஃப்ஐஆர் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதற்குண்டான வேலையை செய்யுங்க, அதற்குண்டான ஒரு அழுத்தத்தை கொடுங்க. இந்தியா முழுமைக்கு உங்க ஆட்சி தானே. ஒரே கையெழுத்து போட்டனா பூரண மதுவிலக்கு இந்தியா முழுவதும் வர போயிருது. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? அதிகாரத்தில் இல்லாதவர்கள் பேசினா ஒரு லாஜிக் இருக்குங்க. ஒட்டுமொத்த அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க, ஈடியே நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க. இப்ப எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்துக் கொண்டு யாரை ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஒரு வெற்று நாடகத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் வச்சு விமர்சிக்கிறது சிறுபுள்ளத்தனம் அப்படின்றாங்க. சிறுபுள்ளத்தனம் மிக தெளிவா இருக்கிறோம். நாங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யார் என்பதை எங்க தலைவர் அவர்கள் மாநாட்டில் சொன்னாங்க. அதே போன்று ஒரு கள்ள உறவில், ரகசிய உறவில் திமுகவும் பிஜேபியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு மேடைகளிலும் எங்க தலைவர் தோலுரித்து கொண்டிருக்கின்றார். அதே போன்றுதான் அந்த பிஜேபியும் செயல்பட்டு கொண்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததுங்க. அங்க ஒரு பாலியல் ரீதியா ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னெழுச்சியாக திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நீதிமன்றம் தானாக முன் வழக்கு பதிவெல்லாம் செய்தது. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்த அந்த ஒரு போராட்டத்தை தனக்குத்தானே சாட்டையை எடுத்துக்கொண்டு அரை நிர்வாணமாக சாட்டையால் அடித்து கொண்டு கோமாளித்தனம் செய்தவர் இந்த அண்ணாமலை.
அந்த போராட்டமே வந்து ஒரு நகைச்சுவையா மாறியது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும். அப்ப எங்கெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருகிறதோ திமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு நபராக அண்ணாமலை வராருங்க. ஆனா நீங்க எப்படி பாக்கலாம், பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை காப்பாற்றக்கூடிய இடத்துல திமுக வருது. திமுக காப்பாத்து, இதைதான் நாங்க சொல்றோம். அப்போ திமுகவினுடைய பி டீமாக பாஜகவும் பாஜகவினுடைய பி டீமாக திமுகவும் செயல்படுவது என்பதை நாங்க வெளிப்படையா சொல்றோம். தமிழக வெற்றி கழகம் என்ன டீம் அது? நாங்க மக்களுக்கான டீமுங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எங்க தலைவர் வராங்க, தன்னெழுச்சியாக வராரு. தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு 1 கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்கன்னா சும்மா இணைவாங்களா? அப்ப மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. எதிர்ப்புல பாஜக முன்னிலை வகிக்கிற மாதிரி வேற எந்த கட்சியும் செய்ய முடியல. எல்லா கட்சியும் எல்லா பிரச்சனையும் நாடகம் முன்னெடுக்க. நாங்க பேசுற மாதிரி பேசுவோம், நீங்க அழுகுற மாதிரி அழுவுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டாரு. போன மாசம் துரைமுருகன் போனாரு. 2 பேருமே வந்து ஊழலில் மாட்டிக்கொண்ட அமைச்சர்கள் தான். அப்போ நாங்க இங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். எங்க வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமோ அங்க நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒரு நாடகத்தை முன்வைக்கிறாங்க. டெல்லி போனாங்க அப்படின்னா அது வெவ்வேறு ஆளுநர் டெல்லி போறாரு இன்னைக்கு, அவர் என்ன சந்திப்பது அப்படி நம்ம எல்லாமே கேக்குறது அரசியல் காரணங்களோட கேக்குறது. எல்லாமே அரசியல் தாங்க. 1000 கோடி ஊழல் என்பது அரசியலா என்னது? மக்களுடைய காசு தானங்க. மக்களுடைய பணத்தை எல்லாம் சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. 40,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதற்காக பயணிக்கிற ஒருவர் நீங்க களத்துல போறாங்க. ஈடி சொல்லுதுலங்க, ஈடி சொல்லுதுல ஒரு அரசு நிர்வாகம் சொல்லுதுலங்க. அப்ப ஈடி தப்புன்றீங்களா? இல்ல நிரூபிக்கப்பட்டு ஈடி தப்புன்றீங்களா? இப்ப ஒரு இடத்துல ரைடு போச்சு அப்படின்னா அவர் குற்றவாளி ஆயிருமா? அமலாக்கத்துறை சொல்லுவது தவறுன்றீங்களா? என்னுடைய ஒரே கேள்வி அதான். நிரூபிக்கப்பட்டு அனுப்பி அவங்க விசாரிக்கட்டும். 1000 கோடி எல்லாருமே பேசுவோம். 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, 1000 கோடி மோசடி நடந்திருக்கு. இது வந்து குறைவுதான். இதை விட அதிகமாக ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்குன்னு ஈடி சொல்லிட்டாங்க. அப்ப 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதை ஈடியே சொல்லிருச்சு. அமலாக்கத்துறையே ஒரு அரசு நிறுவனமே சொன்னிய பிறகு அப்ப ஊழல் நடந்துச்சா அதுக்கான விசாரணைகள் தான் நடந்து. ஊழல் நடந்துச்சு அப்படின்றத எல்லாரும் பேசுறோம். ஆனா அது நிரூபிக்கப்பட்டுச்சா அப்படின்ற இடத்துக்கே நம்ம வராம போடுறது எப்படி? ஏற்கனவே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து தானே சிறைக்கு போனாரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி யோக்கியமான ஆளா? கடந்த முறை செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்கின்ற பொழுது திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பேசிய முதலமைச்சரே எந்த முறையும் மௌனமா இருக்கிறாரு? எதிர்த்து ஒரு அறிக்கையோட சொல்லுங்களா பாப்போம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடுத்தாரு. முதலமைச்சரை பேச சொல்லுங்க. போன முறை முதலமைச்சர் பேசினாரா இல்லையா? யாரும் எங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது அப்படின்னு சொன்னார்ல. செந்தில் பாலாஜி தியாகி என்று சொன்னாரா இல்லையா? இப்ப பேச சொல்லுங்க முதலமைச்சர். டாஸ்மாக் ஊழல் வந்துச்சு, எல்லா கட்சிகளும் அறிக்கைகள் விட்டாங்க, நீங்களும் கண்டனங்களை தெரிவிச்சீங்க. உங்க பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விட்டாரு, தலைவர் விடல. எல்லாத்துக்கும் தலைவர் விடணும், எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இது கட்டாயம் கிடையாது. எங்க தலைவர் அதாவது பொதுச் செயலாளருடைய ஒப்புதல் இல்லாம நாங்க பேசுறோமா? இல்ல எங்க தலைவருடைய ஒப்புதல் இல்லாம எங்க பொதுச் செயலாளர் பேசுறாரு. அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சர் முதலமைச்சரோட ஒப்புதல் எல்லாம் பேசுவார். கடந்த முறை முதலமைச்சர் பேசினார், இந்த முறை ஏன் பேசலன்னு தான் கேள்வி. அப்ப எதற்காக பயப்படுறீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு? அப்போ கையும் காலுமாக மாட்டிக்கொண்டீர்களா? அப்போ ஊழல் நடந்தது உண்மையாகிறது. இவர்களுடைய மௌனம், இவர்களுடைய மௌனம் தாங்க ஊழல் நடந்ததற்கான. ஒரு இடத்துல ரைடு போன உடனே அவர் வந்து உண்மையாலுமே வந்து அவர் வந்து கரைப்படைந்த ஊழல்வாதி தான் அவர் உடனே வந்து அவர் வந்து ஊழல்ல வந்து ஒரு பெரிய முதலை ஆயிட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறது சரியா இருக்குமா? செந்தில் பாலாஜி விஜய் அவர்களுடைய செந்தில் பாலாஜியுடைய கடந்த கால வரலாறு சொல்லுங்க. என்ன தியாகம் பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க. நான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. சிறைக்கு போனாரா? 1 ஆண்டுகள் சிறையில இருந்தாரா? என்ன எதற்காக கைதியா போனாரா? எதற்காக இருந்தாருன்னு தான் கேள்வி. இல்ல அவர் நிரூபிக்கப்படல. எதற்கு போனாரு? போக்குவரத்து இதுல ஊழல் நடந்துச்சு. அப்புறம் என்ன பிரதர்? அதற்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பிரதர். விசாரிச்சு அவங்க என்னன்னு சொல்ல போறாங்க. அதற்குள்ள நீங்க ஏன் பதறீங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு எந்த பதற்றத்துக்கு உள்ளாகல, நார்மலா தான் கேக்குறேன். ஈடி சொல்லிட்டாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த உரிய முறையில அந்த விசாரணையை தீவிரப்படுத்துங்கன்னா சொல்றமே தவிர நாடகம் ஆடாதீங்க. அண்ணாமலை அவர்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்துங்க. எவ்வளவு கோடி கொள்ளையடித்தார்களோ அந்த பணத்தை வந்து வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு அதை வைத்து உதவி செய்யுங்க. எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க என்பதை ஒரு முறையாக மக்களிடம்
தெரிவிங்கன்னு தான் சொல்றோம். இல்ல உங்கள்ட்ட திமுக அதிகாரம் தரப்புல இருந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு இதை வச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கூடுதலா விளக்கம் கொடுங்க. இப்போ ஒரு இடத்துல ரைடு நடக்குது. ரைடு நடந்து அதை வந்து சம்மன் அனுப்பி அதுக்குன்ன விசாரணைகள் நடத்தி உண்மையாலுமே அவர் ஊழல் படைஞ்சவர் அப்படின்னா, அந்த துறையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கட்டும், நம்மளும் உட்காந்து அதை பேசுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ ஒரு இடத்துல ரைடு நடந்த உடனே அங்க வந்து ஃபுல்லா கரப்ஷன் நடந்துருச்சு, ஊழல் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுறது இந்த வகையில சரியா இருக்கும். அப்படி பார்த்தா விஜய் அவர்களோட வீட்டுல ரைடு நடந்துச்சு, உடனே விஜய் வந்து ஊழல் பண்ணிட்டாரு, முறைகேட்டில் ஈடுபட்டாரு அப்படின்னு நம்ம விமர்சிச்சிட முடியுமா? அது எப்படி அந்த வாதம் தர்க்கம் இல்லாத ஒரு வாதம்? அதே மாதிரி தான் இதுவும் தர்க்கம் இல்லாம இருக்கும். ரைடு போனதா நீங்க சொல்றீங்க. ரைடு போன அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சொல்லுங்க போது, அதையும் சொல்லணும்ல. நீங்க அவர் முறையாக வரி செலுத்திக் கொண்டிருக்கிறாரு, அவர் எந்த ஊழலையும் செய்யவில்லை என்று அந்த அதிகாரிகள் சொன்னார்களா இல்லையா? ஆனா இங்க இடி அப்படி சொல்லலையா பிரதர்? 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 1000 கோடியை கொள்ளையடித்தவர்கள் யார்? அதற்கு துணை நின்றவர்கள் யார்? அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் யார்? அவர்கள் எல்லாம் கைது செய்யுங்க தான் நம்ம சொல்றோம். ஊழல் நடந்தது உறுதி செய்யப்பட்டுருச்சுங்க, அதை செய்தது யாருன்னு தான் நம்ம இப்ப கேட்கிறோம். அதை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அண்ணாமலை இருக்கிறார்ல. நீங்க ஒரு பிஜேபியினுடைய ஒரு மாநில தலைவரா இருக்கிறீங்க, உங்க ஆட்சி தான் இந்தியா முழுமைக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்போ உங்களால் அது முடியல. அப்போ நீங்க அதை செய்யாமல் டாஸ்மாக் அலுவலகத்தை ஏன் முற்றுகையிடுறீங்க? இடி அதிகாரியை சந்தித்து நீங்க மனு கொடுத்து உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு அதை கேளுங்க. அப்போ கோமாளித்தனமா இல்லையா? அது குறித்து எங்க பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அந்த அறிக்கைக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த மாதிரி தாவேக்காவுடைய ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த அறிக்கைக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர, அவர் தலைவர் வந்து இடுப்பை கிள்ளிட்டு வந்து சினிமால இருந்து வராரு அப்படின்னா இப்ப சரத்குமார் என்னத்தை கிள்னாரு? இல்ல அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற பவன் கல்யாண் அவர்கள் என்னத்தை கிள்னாரு? ஏன் பிஜேபி கட்சியில நடிகர்களே கிடையாதா? அப்போ அண்ணாமலையினுடைய எண்ணம் எல்லாமே இடுப்பு மேதே இருக்கா? புரியுதுங்களா? தனிப்பட்டு பேச வேணாம். ஏன் அவரு பேசினார்லங்க, பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஊடகத்துல உட்கார்ந்து ஒருமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, அதாவது அவர் ஒரு தற்குறி என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்காருங்க. சினிமா என்பது வேற, அரசியல் என்பது வேற. அப்ப சினிமாவையும் அரசியலையும் நீ ஒன்னா பாக்குற அப்படின்னா அப்ப உனக்கு அரசியல் தெரியல. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, அரசியலுக்கான ஒரு மெச்சூரிட்டியே வந்து தாவேக்கால இல்ல. அண்ணாமலைக்கு திமுக ஒரே தட்டுல வைக்கிறீங்க, நாங்க வந்து திமுகவை எதிர்த்து களத்துல நின்னுட்டு இருக்கோம். நீங்க செய்யக்கூடியது எல்லாமே நாடகம் தான். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று அண்ணாமலை சொல்லக்கூடாது. அண்ணாமலைக்கு தான் அரசியல் தெரியல. ஒரு பொது ஊடகத்துல இன்னொரு கட்சியை சார்ந்த தலைவரை பற்றி பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத நீங்கள் வந்து எங்களுக்கு வகுப்பு எடுக்க கூடாது. லண்டனுக்கு எதுக்கு போனீங்க? அரசியல் படிக்க போறோம் தானே போனீங்க. நீங்க அரசியல் படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல ஏதாவது நடிகனுடைய இடுப்பை பத்தி நம்ம பேசணுன்றதுக்காக வந்தீங்களா? நீங்க ஏன் உங்க கட்சியில வந்து நடிகர்களே கிடையாதான்னு தான் ஒரே கேள்வி. இந்த கேள்வியை சரத்குமார்ட்ட போய் கேட்க முடியுமா? அண்ணா சரத்குமார் என்ன நடிகனுடைய இடுப்புலாம் நீங்க கிள்ளிங்களா கேட்க முடியுமா? அந்த இடுப்பு டாபிக் கொடுங்க, நம்ம நார்கமே பேசுவோம். அண்ணாமலை பேசினதுக்கு தப்பு சொல்லிட்டு பாஜக வெளிப்படையா பேசுறாங்க. அது தப்பா இல்லையா பிரதர்? தப்புதான், அது யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ நீங்க வந்து எங்க தலைவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகின்ற பொழுது எந்த ஊடகத்துல நீங்க வந்து எங்க தலைவரை கொச்சைப்படுத்தினா அதே ஊடகத்துல உங்களை நான் கொச்சைப்படுத்தணும்ல. இல்ல அந்த டாபிக் விட்டு நீங்க பிஜேபியில இருந்து வெளியில வந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் 1000 கேள்விகள் கேட்கிறாங்க. அதற்கு ஏதாவது ஒன்றிற்கு அண்ணாமலை அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? காயத்ரி ரகுராம் அவர்கள் எதற்காக பிஜேபி விட்டு வெளில வந்தாங்க, அதற்கு பதில் சொல்ல முடியுமா? ஆடியோ எடுப்பது, வீடியோ எடுப்பது, அதை வைத்து மிரட்டுவது தாங்க அண்ணாமலை. அவங்க தாண்டி அதை தாண்டி பாஜக தமிழ்நாட்டுல வளரல அப்படின்னாலும் நாங்க களத்துக்கு போறோம், களத்துல இருந்து சண்டை செய்யறோம். ஆனா வீட்டுல உட்காந்துட்டு பேசாதீங்க, நாங்களும் களத்துல தான் இருக்கிறோம். அவர் தான் 6 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாரு, லண்டன்ல இருந்து கொண்டு அவர் தானே அரசியல் செய்தாரு. அப்ப அவர் எங்க இருந்தாரு? நாங்க களத்துல தாங்க இருக்கிறோம். எங்க பின்னாடி 1 கோடி மக்கள் கட்சியில உறுப்பினராக சேர்ந்து இருக்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. 120 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு 120 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்கிறோம். நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் வந்தா 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு எங்களிடம் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி கட்சியில இருக்கிறாங்க. முதல்ல 234 தொகுதியில் ஆட்கள் இருக்காங்களா? யாருக்கு சொல்ல முடியும்? பிஜேபி தான் சொல்றாங்க. மத்தியில் ஆண்டுட்டு இருக்க கட்சி சார். தமிழ்நாட்டுல என்ன, நீங்க எங்க வேணா ஆண்டுக்கோங்க. தமிழ்நாடு என்பது முற்போக்கு மண். இது தந்தை பெரியார் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட மண். அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு மண். அப்ப 18% எப்படி வந்து பாமகவினுடைய ஓட்டுங்க, கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எங்களுடைய ஓட்டுன்னு எதுக்கு ஏமாத்துறீங்கன்னு தான் கேள்வி. பிஜேபியுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னா பிஜேபி என்னைக்கே தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா வந்திருக்கணும்ல. ஏன் உங்களால வர முடியல? அண்ணாமலை ஏன் ஜெயிக்கல? அது சொல்லுங்க. நீங்க அவர் வாய்க்கிலேயே பேசுறாருல. ஏன் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்கல, நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்கல? எங்க பொதுச் செயலாளரை பார்த்து பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்க பொதுச் செயலாளர் மக்களை சந்தித்து ஓட்டை வாங்கி பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினரானார் அதிகாரப்பூர்வமா. அண்ணாமலை வார்டு கவுன்சிலர் கூட ஆகல. நீங்க பேசலாமா?
எங்க பொதுச் செயலாளர் கூட நீங்க இணை கிடையாது. முதல்ல நீங்க அதை விட எங்க தலைவர்கிட்ட வரீங்க. நீங்க இப்ப இங்க யாரு பெருசு யாரு சிறுசு அப்படின்ற ஒப்பீடு இல்லங்க, பேசுவதற்கென்று ஒரு தகுதி, ஒரு தரம் இருக்கிறது, ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே அண்ணாமலை பேசியது தவறுங்க, அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க RSS பின்புலமா இருக்கிறீங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு என்பதற்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்ப திமுகவோட பி டீமா செயல்படுறீங்கன்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. நாங்க எந்த டீமுமே கிடையாதுங்க. பிஜேபியினுடைய பி டீமா திமுக இருக்கு, திமுகவினுடைய பி டீமா பிஜேபி இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நாங்க எந்த டீமுமே கிடையாது. நாங்க மக்களுக்கான ஒரு டீம். இந்த திமுகவையும் பிஜேபியையும் வீழ்த்தி விட்டு மக்களுக்கான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டீமாக நாங்க வரோம். மக்களுடைய துணையோடு, இளைஞர்களுடைய படையோடு, மாற்று சக்திகளுடைய ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸா, திரும்ப திரும்ப சொல்றேன், பிரைமரி ஃபோர்ஸா பிரதான சக்தியாக எங்க தலைவர் வராரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வராரு. எங்க தலைவர் தான் நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்க சொல்கிறோம். முதல்வர் வேட்பாளர்னா எங்க தலைவர் தான் வந்து முதலமைச்சர் ஆக போறாரு. தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று தான் வியூகங்கள் அமைத்து நாங்க வேலை செய்து கொண்டிருக்கோம். முதல்ல அண்ணாமலை அவர்களை தமிழ்நாடு முழுவதும் கேண்டிடேட் போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா முதல்ல பார்க்க சொல்லுங்க. பூத் கமிட்டி வரையில் உட்காரக்கூடிய அளவுக்கு எங்க கட்சியில ஆட்கள் இருக்காங்க. முதல்ல பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்ல பூத் கமிட்டில உட்கார்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அரசியல் அனுபவம் படைத்த நாங்களும் அரசியலில் அனுபவம் படைத்தவர்கள் தாங்க. ஆனா உங்களுக்கு சாதாரணமா நீங்க எடை போடுறீங்க. நீங்க தான் சொல்றீங்களே ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்ற. ஸ்கூல் பசங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கா? இப்ப வாய்க்கிலேயே பேசுறீங்களே. இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் பல ஆண்டுகளா போராடுறாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று. அண்ணாமலை என்ன முயற்சி எடுத்தார்? சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுமைக்கும் எடுக்காம இருக்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன நடத்தாம இருக்கீங்க? இது குறித்து அண்ணாமலை பேசுவாரா? எங்க மும்மொழி கொள்கை பிரச்சனை ஓரமா வைங்க. ஒரு நாட்டுல மிக மிக முக்கியமானது கல்வி. அந்த கல்வி வளர வேண்டும் என்றால் அந்த மாநிலத்திற்கான அந்த கல்வியினுடைய வளர்ச்சி நிதியை ஒதுக்கணும். சரிங்களா? 2145 கோடி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டியிருக்கு கல்வியினுடைய வளர்ச்சிக்கு. ஒன்றிய அரசு தர மறுக்குது. நீ சரியான ஒரு ஆளா இருந்தா அண்ணாமலை என்ன பண்ணிருக்கணும்? எங்க சண்டை அப்புறம் பாத்துக்கலாம், கல்வி தாங்க ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கல்விக்கான நிதியை முதல்ல கொடுங்க, பிறகு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு அண்ணாமலை பேசணுமா கூட? இப்ப ஒரு பக்கம் எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு, எங்க உரிமையை பறிக்காதீங்கன்னு தமிழ்நாடு அரசு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்க ஏன் தரணும், நீங்க வந்து PM3 ஒத்துக்கோங்க அப்படின்னு பாஜக இன்னொரு பக்கம் ரோல் பிளே பண்றாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்க? ஏங்க தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பொழுதும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இருமொழி கொள்கை தான் இந்த மண்ணுக்கானது. இருமொழி கொள்கை தான் இந்த மண்ணினுடைய வாழ்வியலுக்கானது. சரிங்களா? மொழி போராட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் தமிழ் மாநிலம் என்பது, தமிழ் மண் என்பது. இருமொழி கொள்கையிலே தமிழ்நாடு சிறந்து விளங்கி இருக்கு. வேலை வாய்ப்பிலும் சரி, எல்லா வளர்ச்சியிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் நம்ம மும்மொழி கொள்கையின் மூலமாக வளர்ந்துருக்கிறோமா, இருமொழி கொள்கையின் மூலமாக இருமொழி கொள்கையினாலதான். அப்புறம் எதுக்கு மூன்றாவது ஒரு மொழி எங்களுக்கு தேவை? யாரு உங்ககிட்ட கேட்டா முதல்ல? அப்ப நம்ம அந்த பாஜக நோக்கி தானே கேட்கணும். பாஜக நோக்கி நம்ம சொல்றோம். திமுகவையும் நம்ம சாயம் பூசுறது எப்படி? அண்ணாமலை தான் சொல்றேன் நானு. எங்க திமுக நீங்க போயிட்டு கபட நாட ரெட்ட வேடம் போடுறீங்க. ஒரு பக்கம் நாங்க கையெழுத்து போடுவதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு டேர்ம் பணம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. திருப்பி இன்னொரு முறை போயிட்டு இல்லங்க நாங்க கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னா அப்ப பிஜேபி காரன் என்ன சொல்லுவான்? நீ எங்களை ஏமாத்துறீங்களா? அடிப்படையில அது என்ன, நாங்க பரிசீலனைக்கு உட்பட்டு தான் பரிசீலனைக்கு உட்பட்டு அதன் பிறகு நாங்க சொல்றோம் அப்படின்றதுக்கும், நாங்கள் கையெழுத்திடுவதற்கு மிக ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம், கமிட்டி போட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னா இது என்ன லாஜிக்? முதல்ல அப்ப நீங்க கமிட்டி போட்டு விசாரிச்சீங்கல்ல, அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை வெளியிடுங்க. ஏன் வெளியிடாம இருக்கிறீங்க? அப்ப யாரை ஏமாத்துறீங்கன்னு நம்ம ஒரே கேள்வி கேட்கிறோம். அண்ணாமலைகிட்ட நம்ம அதான் கேட்கிறோம். மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கான நிதியை பெற்றுத் தருவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்க இதே தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க, இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. நம்ம மாநிலத்தை தானே ஒன்றிய அரசு சிறுமைப்படுத்துது. அதெல்லாம் குறித்து பேசுங்க அப்படின்னா நடிகையினுடைய இடுப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லோரும் கண்டிக்க வேண்டும் அண்ணாமலை அவர்களை. சினிமால எவ்வளவு விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் குறித்து பேசாம இடுப்பை பத்தி பேசுறாருன்னா இவருடைய வக்கர புத்தி தெரியுதா? வன்மமான புத்தி தெரியுதா? இப்ப பாஜகவை நோக்கி
திமுக கேள்வி கேட்கிறாங்க, திமுக நோக்கி பாஜக கேள்வி கேட்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அரசியல் பண்ண வேண்டிய ஸ்பேஸே இல்லாம போகுது அப்படின்ற பதற்றத்தின் வெளிப்பாடுல தான் தமிழக வெற்றி கழகம் எந்த வந்து ஒரு பதட்டமும் இப்படி ஒரு அறிக்கை கிடையாதுங்க. வெளியிடுறாங்க. அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் எங்களை பார்த்து பதட்டமே தவிர எங்களுக்கு எந்த பதட்டமே கிடையாதுங்க. ஒன் மேன் ஆர்மி ஒரு போட்டு பக்கம் எங்க அவங்க தலைவர் மத்தியில ஆண்டுட்டு இருக்க செயல்பட்டு கட்சி. கொண்டிருக்காருங்க. தமிழ்நாட்டுல அவங்க பெரிய அளவுல இல்லைனாலும் மத்தியில ஆண்டுட்டு இருக்காங்க. ஆண்டுட்டு போட்டோம், இந்த பக்கம் 42% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க ஏன் போட்டோம். உங்களை பார்த்து பயப்படணும்? பயம் இருப்பதால் தானே எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, மாநாடு நடத்த விடாம தடுக்கிறாங்க, 2ஆம் ஆண்டு நிகழ்வை நடத்த விடாம தடுக்கிறாங்க, எல்லோருக்குமான அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை தடுப்பதற்கு பல முயற்சிகளை முன்னெடுத்தாங்க. இப்போது பொதுக்குழுவை நடத்துவதற்கு பல இடையூறுகளை ஏற்படுத்துறாங்க. கட்சி தோழர்கள் கொடியேற்ற முடியல, போஸ்டர் ஓட்ட முடியல, பேனர் அடிக்க முடியல, கட்சி நிகழ்ச்சியை செய்ய முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. எங்க பார்த்தாலும் அடக்குமுறை, நெருக்கடிகள், உளவுத்துறையை வைத்து கண்காணிப்பது, மிரட்டுவது. திமுக கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு இந்த பதவி தர அந்த பதவி தரேன்னு ஏன் பண்றாங்க? உங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல. நாங்க சாதாரண ஆட்கள் தானே, ஸ்கூல் பசங்க தானே, சின்ன பசங்க தானே, கடந்து போக வேண்டியதானே. ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? எங்களுக்கு மட்டும் கிடையாது, திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கே வந்து கொடியேற்ற முடியல. அவர்களே வந்து ஒரு மத நல்லிணக்கம் பேரணி ஒண்ணு நடத்துறாங்க, அந்த பேரணிக்கே அனுமதி தர மறுக்கிறாங்க. ஆனா வாய்க்கிலேயே பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், வெங்காயம்னு பேசுவாங்க. ஆனா ஒரு சமூக நீதியும் ஒரு சமத்துவமும் ஒரு புடலங்காவும் தமிழ்நாட்டுல கிடையாது. எப்படி ஒன்றியத்தில் பிஜேபி சர்வதிகார ஆட்சி நடத்துதோ, பாசிச ஆட்சி நடத்துதோ, அதே போன்று திமுக பாசிச ஆட்சியும் சர்வதிகார ஆட்சியும் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கு. இதுதான் எங்க தலைவர் வந்து பாசிசம் பாயாசம் சொல்றது காரணம். அந்த அந்த ஒப்பீடு இன்னும் அது தனி விவாதத்துக்கு உள்ளாக்கும். அது நான் பட் தனி விவாதத்துக்கு எப்படிங்க உள்ளாக்க முடியும்? பாசிசம் அப்படின்றது வேற, அதான் அது பாயாசத்தோட நம்ம ஒப்பிடுறது அப்படின்றது அந்த ஒப்பீடு சரியான்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் அது இன்னொரு விவாதமா பாசிசமா இல்லையா? பாசிசம் தான், அது பாசிசம் தான். திமுக செய்யறது பாசிசம் தானே, அது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க, நீங்க நிரூபிங்க. நீங்க தான் அரசியலுக்கு வந்துட்டீங்க இல்லையா? இவங்க பண்ற இந்த விஷயம் தப்பு, இந்த விஷயம் நீங்க டிகோட் பண்ணுங்க, நீங்க ரிஸ்டோர் பண்ணுங்க. ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க வந்து சொல்லுங்க, ஒரு விகடனுடைய இணையதளத்தை முடக்கியது ஒரு பாசிசம், சரிங்களா? நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா நடத்துறாங்க. அதை வந்து உள்ள பூந்து இதை ஒளிபரப்பே பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னதுங்க? பாஜக தான் பண்ணுது. பாசிசம். அதான் சொல்றேன். அது பாஜக பண்ணா என்ன, திமுக பண்ணா என்ன, ரெண்டுமே பாசிசம் தானே. இல்ல திமுக பாசிசம் பண்றாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறேன். பாசிசம் பண்ணி கொண்டு தானே இருக்கிறாங்க. சமூக வலைதளத்துல யாராவது இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதா, பேச முடியுதா? உடனே கைது, சிறைப்படுத்துறாங்க. எத்தனை பத்திரிகையாளர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பத்திரிகையாளருடைய கைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. வரலாறு இருக்குல்ல தமிழ்நாட்டுல. இல்ல பாசிசம் அப்படின்னா அதோட வீரியம் என்ன, அது எது மாதிரியான தாக்கத்தை நம் மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது பாசிசம் என்பது நம்ப வைத்து கழுத்தை அறுப்பது பாசிசம். பொய்யான பொய், அது துரோகத்துல தான் வரும் பாசிசமும் கூட. அதாவது நம்ப வைத்து ஏமாற்றுவது பாசிசத்தினுடைய ஒரு அங்கம். நீங்க தான் ஒரு தமிழ்நாட்டுல பாஜக ஒரு ஜீரோ கட்சி, அதெல்லாம் தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொன்னீங்க, அப்ப இந்த மண்ணு சமூக நீதிக்கான மண், நீங்க வந்து அப்படியெல்லாம் என்ன அவங்க அரசியல் ஈடுபடாது நம்மளே தான் பேசுறோம். அப்ப அதை ஏற்படுத்துறது யாரு? இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் ஏற்படுத்தி இருக்காங்க. எல்லா கட்சிகளும் அதை நம்ம பாசிசம் திராவிட கட்சிகள்னு பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், கருத்தியல் சிந்தனை கொண்டவர்கள். அதை பத்தி நீங்க அதை போய் நீங்க ஒரு குறிப்பிட்ட திமுகவோட ஏன் நீங்க தொடர்ந்து? திமுக திராவிடம் தான் நான் சொல்றேன், திமுக நான் கிளைம் கொடுக்கல, திராவிடம் தான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த முன்னோர்கள் எல்லோரும் நம்மளை வழி நடத்தினாங்க, அதுல எந்த மாற்று இல்ல. அதை எஜுகேட் பண்ணதுல அந்த திராவிட மாடல் இருக்கு இல்லையான்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. என்னங்க எஜுகேட் பண்ணாங்க? அதாவது நாங்க போடுற பிச்சை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நீதிபதிகள் ஆகுறதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இது எஜுகேட் பண்றதா? நீங்க சொல்லுங்க, நீங்க இது எஜுகேட் பண்றதா கேவலப்படுத்துறதாங்க? என்ன பெண்கள் எல்லாம் பலபலன்னு இருக்கீங்க, நாங்க கொடுத்த 1000 ரூபாவா, இது எஜுகேட் பண்றதா? நீங்க எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க, அதான் நாங்க கொடுத்ததுன்னு சொல்றது எஜுகேட் பண்றதா? அப்புறம் அதற்கான விளக்கத்தை விளக்கத்தை கொடுத்தாங்க, வெங்காயத்தை கொடுத்தாங்களா, அந்த அப்பாற்பட்டது. இது எஜுகேட் பண்றதா, சொந்த மக்களை கேவலப்படுத்துவதா? நீங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுத்தது வந்து எஜுகேட் பண்றது இல்லையா? 1000 ரூபாய் எல்லாரும் ஓசியில கொடுத்தது சொல்வது எல்லாரும் கொடுத்தது என்ன? யார் வீட்டு காசு அது? இல்ல யாருடைய வரி பணத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதுலயே போய் எல்லாருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது என்னன்ற? எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் தகுதியின் அடிப்படையில் எல்லாரும் கொடுத்தாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? இல்ல நான் கேக்குறது, தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க பிரதர்? அதை மட்டும் சொல்லுங்க பிரதர். எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் கொடுக்கல? இதுதான் ஏமாத்துவது, நம்ப வைத்து கழுத்தை அறுப்பதும் பாசிசத்தினுடைய ஒரு அங்கம் நான் சொல்றேன். ஆனா பட் தமிழக வெற்றி கழக பாயிண்ட் ஆஃப் வியூல பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. நம்ப வைத்து ஏமாற்றுவது. அவங்க தான் சொன்னாங்க, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் அவர்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா பிரதர்? இத்தனைக்கு அவர் எதிர்கட்சியா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று பேசினாரு. எங்கள் ஆட்சி, அடுத்த ஆட்சி எங்க ஆட்சி தான் வரப்போகுது, வந்தவுடன் வந்து உங்களை வந்து பணி நிரந்தரம் நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னாங்க.
12,000 ஆசிரியர்கள் இன்ற நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கிறாங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு. இது வந்து ஏமாத்துற வேலையா இல்லையா? இது சொல்லித்தானே நீங்க ஓட்டு இது வாங்குனீங்க. தப்புன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்றீங்க. ஏங்க தமிழ்நாடே சொல்லுதுங்க. என்ன போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கோம்? இருங்க. இது நம்ம என்ன போராட்டத்தை முன்னெடுக்கணும்? இப்ப அதிமுக பேசுறாங்க, ஏங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு விசிகா போராடிட்டு பேசுறாங்க. இருக்கு. நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்க கட்சியை சார்ந்தவர்கள் அந்த போராட்ட காலத்துக்கு போறாங்க. அந்த போராட்ட காலத்தில் முன்னெடுக்கக்கூடிய தோழர்களோடு நாங்க பேசிக் கொண்டிருக்கோம். அதற்கான வேலைகள் நடந்து இப்ப கொண்டிருக்கு. டாஸ்மாக் ஊழல் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு ஊழல் அப்படின்னு நம்ம பேசுறோம். எல்லா கட்சி எல்லா தமிழ்நாட்டில் ஊழலே ஊழலும் நடந்ததே இல்ல டாஸ்மாக் அப்படின்னு ஊழல் மட்டும் சொல்லுங்க. கிடையாதுங்க. எல்லா ஊழலும் இப்ப ஒரு பக்கம் பாஜக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து இவங்க பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், அவர் வந்து சட்டமன்றத்தை வெளியே நின்று பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சு? அங்க அந்த ஸ்பேஸே அவங்க வரல. அப்ப இதை வச்சுதான் திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. திமுக எதிர்ப்பு அப்படின்னு வந்தாலே ஒரு கேம் ஆடுறாங்க. திமுக எங்களுக்கு எதுங்க சாஃப்ட் கார்னர்? எங்க தலைவர் வந்து திமுக என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளு. திமுகவை வீழ்த்தி விட்டு தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நம்ம சொல்றோம். ஊழல் கபடதாரிகள் நம்ம சொல்றோங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குன்னு எங்க தலைவர் சொன்னாரா இல்லையா? நாள்தோறும் கொலைகள் நடக்குது, நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டிருக்கு. யாருமே நிம்மதியாக இருக்க முடியல. சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்குங்க. திமுக கட்சியை சார்ந்த ஒரு தொழிற்சங்க நிர்வாகியை கடத்தி கொண்டு இன்னைக்கு கொலை செய்திருக்காங்க. இன்னைக்குங்க ஈரோட்ல ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காருங்க. வக்ஃபு வாரியத்துல நடக்கக்கூடிய முறைகேடுகளை தட்டி கேட்ட முன்னாள் சப் இன்ஸ்பெக்டருங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அது என்ன இஷ்யூன்றதுக்கான விளக்கம் வந்துருச்சு. அது நில பிரச்சனைன்றது ஒரு வந்துருச்சு. 3 மாசம் நம்ம சட்டம் ஒழுங்கோட எப்படி முடிச்சு போட முடியும் தெரியல எனக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் காவல் நிலையத்துக்கு சென்று என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு வீடியோவை சமூக வலைதளத்துல அவர் வெளியிடுறாரு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க தானே சொல்றீங்க இரும்பு கரம் கொண்டு நான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்புன்னு சொன்னாரா இல்லையா? எங்க அந்த கரம்? தொலைஞ்சிருச்சா? உடஞ்சு போயிடுச்சா? காணாம போயிடுச்சா? துருப்பிடிச்சிருச்சா? அப்ப சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கு. இத வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க வந்து இத அட்ரஸ் பண்ற மத்த கட்சிகள் எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க. திமுக தமிழக வெற்றி கழகம் நிக்குதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராட்டம் செய்ததா இல்லையா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி? உங்க கண்ணுக்கு வந்து திமுக அதிமுக மட்டும் தான் தெரியுது, தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பல இடங்களை போராட்டிட்டு இருக்கோம், பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். நீ தானே திராவிட மாடல்னு சொல்றீங்கல்ல, சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்கல்ல. சமூக நீதியினுடைய மூலக்கூறு என்னங்க? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க, பிரதிநிதித்துவம் சரிசமமா உருவாக்கணுங்க. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டும்தான் எல்லோருக்குமான அங்கீகாரம் கிடைக்கும். ஏன் நீங்க பண்ணாம கேட்கணும்? நீங்க முதல்ல நடத்துங்க, ஃபர்ஸ்ட் நடத்துங்க, நடத்திட்டு ரிப்போர்ட் போய் கொடுங்க. முதல்ல நீங்க இன்னும் நடத்தவே இல்லை, உடனே எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுன்றீங்க. அப்புறம் அந்த ஒன்றிய அரசோடு இணக்கமா இருக்கிறீங்க. கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு ஒன்றிய அரசு உறுப்பினர்களை தான் கூட்டிட்டு வரீங்க. பிஜேபியோட நல்லா கை குலுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆளுநரை வெளியில திட்டுறீங்க, அப்புறம் ஆளுநர் மாளிகை இப்படி டீ சாப்பிடுறீங்க, சமோசா சாப்பிடுறீங்க. யாரை நம்ம பாஜக ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்தோம் அப்படி இதெல்லாம் பேசிட்டே போலாம். ஏங்க பிரசாந்த் கிஷோர் வந்து டிஎம்கே வேலை செய்யலையா? வேலை பார்த்தாரு, பாஜக வேலை பார்த்தாருன்னு தெரியுமே. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக பத்தி எல்லா கட்சியிலும் வியூக அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. வியூக அமைப்பாளர்களை நம்பிய தமிழ்நாடு இருக்கு, இல்ல எங்க தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அது நீங்க தான் தலைவர் தளபதி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறாரு. அவர் பின்னாடி லட்சோப-லட்சக்கணக்கான இளைஞர் படை வேலை செய்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்க வரோம். திமுகவையோ அதிமுகவையோ கூட்டணி கட்சிகளையோ நம்பி நாங்க வரல. நாங்க பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்க கொடுக்க போறது நம்ம சொல்லிட்டோம். எந்த இடத்துல நாங்க சுணக்கமானோம், எந்த இடத்துல பின்வாங்கணும், எந்த இடத்துல திமுக பார்த்து நாங்க பயந்தோம், இல்ல எந்த இடத்துல பிஜேபியினுடைய நெருக்கடியை பார்த்து நாங்க பயந்தோம், நாங்க தான் தைரியமா எதிர்கொள்றோம். அண்ணாமலை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப உங்க கட்சியோட அண்ணாமலை வந்து வாயை பொத்திட்டு கம்முன்னு இருந்தாவே தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாணவி வந்து குடும்ப நெருக்கடியின் காரணமாக தற்கொலை செய்யறாங்க தஞ்சாவூர்ல. அந்த பாப்பாவோட பேர் சொல்லணுமா என்னன்னு தெரியல, தற்கொலை செய்து கொள்றாங்க. அவங்க வந்து மதமாற்றத்தினால் தான் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று இழிவான, கேவலமான, அயோக்கியத்தனமான, ஆபாசமான ஒரு பரப்புரையை அண்ணாமலை செய்தாரா இல்லையா? அப்ப சாதியை வைத்து, மதத்தை வைத்து மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நபராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். அப்ப சிபிஐ விசாரித்து அதன் பிறகு சொல்றாங்க இது வந்து மதமாற்றத்தினால் ஏற்பட்ட தற்கொலை கிடையாதுங்க, மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட தற்கொலை, குடும்ப நெருக்கடியினால் ஏற்பட்ட ஒரு தற்கொலைன்னு சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. அப்ப அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றக்கூடிய வேலையை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு. அண்ணாமலை போன்ற நபர்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா கொஞ்சம் நஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிஜேபி சுத்தமா வளராது.
வெளிப்படையா சொல்றேன், சொட்ட மண்டையில கூட முடி வளருங்க. வேணாம், அந்த ஸ்டேட்மெண்ட் வேணாம். ஏன் வேணாங்க? ஏன் வேணாம்? இல்ல அதுக்கு வேற உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் நான் இருக்கு. சொல்றேங்க. நீங்க சொல்லுங்க, வேற நிறைய உதாரணங்கள், அழகான உதாரணங்கள் தமிழ்ல இருக்கு, அதை சொல்லுங்க. அழகாதான் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன அந்த உதாரணம் நான் அவர் வந்து இடுப்ப கிள்ளுவாரு, தம் அடிப்பாரு, சரக்கு அடிப்பாரு, இது போன்ற வார்த்தைகள்லாம் அவங்க பேசுவாங்க. அதை நாங்க கேட்டு கவனம் அவங்க அப்படி பேசுறாங்கனாலும் நம்ம அரசியல் உட்பட்டு எல்லா குழந்தைகளும் எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறாங்க. சொட்ட மண்டையில் முடி வளர்வதற்கு நிறைய மருந்துகள் இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆரோக்கியம் தான் பேசுறேன். வேற வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அழகான பழமொழிகள் நிறைய இருக்கு, அதை சொல்லுங்க. தாமரை ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க. போதுமா? நன்றி, வணக்கம்.